வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம தலைப்பினை எடுத்து பேச இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நம்ம பார்த்துலாம். யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எப்பவுமே நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆலோசனைகள் தந்துட்டு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையின் டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போறது யங் கேர்ள்ஸுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் பெண்களுக்கான பிரச்சனைகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேச போறாங்க, நிறைய அட்வைஸ் கொடுக்க போறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நிகழ்ச்சியில ஏற்படக்கூடிய ஐயங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க நேரலை நிகழ்ச்சிக்கு வந்து அழைப்பினை ஏற்படுத்தி கேள்விகளாக பதிவு செய்யலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே டாக்டர், நீங்க தலைப்பு எடுத்திருக்கீங்க, யங் கேர்ள்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க தலைப்பு எடுத்து கொடுத்திருக்கீங்க. கூடுதலாக எல்லாருக்குமான பிரச்சனை தான், இப்ப நீங்க பெண்களுக்கான பிரச்சனை தான் பேச போறீங்க. அது ஏன் குறிப்பாக யங் கேர்ள்ஸ்னு அவங்களை மட்டும் குறிப்பிட்டிருக்கீங்க? பேசிக்கா வந்து யங் கேர்ள்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதோட அவேர்னஸ் நிறைய இல்லை. அவேர்னஸ் இல்லன்றீங்க. ஓகே, அதனுடைய அதை வந்து தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுக்காக இந்த நம்ம டாபிக் எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. என்னன்னா சின்ன ஒரு 12 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டில் 19 அந்த டீனேஜ் உள்ள வரைக்கும் அந்த ஏஜ்ல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்கரண்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, என்ன கம்ப்ளைண்ட்ஸை நம்ம சீரியஸ் இஷ்யூவா எடுத்து ட்ரீட் பண்ணணும், இல்லை என்ன கம்ப்ளைண்ட்ஸை நம்ம சிம்பிளா விட்டுடலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 12 இயர்ஸ் அப்படிங்கிறது மெனார்கி ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ். அந்த ஏஜ்ல என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ். அது இல்லாம தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அது இல்லாம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த மாதிரியா நம்ம ஒண்ணா வரிசைப்படுத்திட்டே போகலாம். இப்போ நம்ம மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மென்ஸ்ட்ரல் ஏஜ் அட்டன் பண்ற மெயின் ஏஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி எல்லாம் வந்து 12 to 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா nowadays இட்ஸ் கம் டு 9 to 14 இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போல்லாம் ஏஜ் அதாவது மெனார்கி வயதுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது 9 இயர்ஸ்ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் எப்ப வேணாலும் வரலாம். டில் 14 to 15 வரைக்கும் மேக்ஸிமம் we will wait. ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ nowadays girls are getting menarche அட்டைன் ஆகுறது. எதனால ஏஜ் அட்டன் பண்றது முன்னாடியே இருக்கு, எதனால ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ஹார்மோனல் ஆக்சஸோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா கரெக்டாவே இருக்கும், ஒரு சிலருக்கு எஹெடாவே இருக்கும். அதாவது ஒரு சில குழந்தைங்க வந்து என்ன 1 இயர்ல நடக்கணும் அப்படின்னா 9 மந்த்ஸ்லயே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அது மாதிரிதான். அதாவது ஹார்மோன் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் எஹெடா இருந்தாதான் குழந்தைங்க முன்னாடி 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்லயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறது. அதனால வரக்கூடிய என்ன விளைவுகள் அப்படிங்கிறது நம்ம ஓகே. இதுக்கு ஒரு ஒபேசிட்டி முக்கியமான ஒரு காரணமா இருக்குமா? அது கேர்ள்ஸ்க்கு ஒபேசிட்டி வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆனா அது ஒன் ஆஃப் த காரணம் தான். தொடர்ந்து நிறைய பேச இருக்கு, நம்ம ஒரு நேர் பார்த்துலாம். முதல் நேர் யாருங்கிறது? வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. கீதாங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க கீதாமா? நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் சொல்லுங்க. எனக்கு வந்து தலை வந்து ரொம்ப சுத்துது மேடம். ஓகே. எதுவுமே என்னால செய்யவே முடியல, இது தலையே கீழே குனிய முடியல. உங்களோட வயது என்னம்மா? வயசு வந்து 28 மேடம். பிபி செக் பண்ணிருக்கீங்களா? பிபி எல்லாமே நார்மலா இருக்கு மேடம். ஆனா தலை சுத்தல் மட்டும் இருக்குங்களா? ஆமா ஆமா மேடம். சுகர் செக் பண்ணிருக்கீங்களா? சுகர் எதுவுமே இல்லைங்க மேடம், எல்லாம் செக்அப் பண்ண நார்மலா தான் இருக்கு எல்லாமே இல்லையா? ஆமா ஆமா. தலை சுத்தல் வருதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பல் வலி இருந்தாலும் தலை சுத்தல் வரும், காதுல ஏதாவது வலி இருந்தாலும் காது வலி, அதாவது சளி ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால காது வலி அந்த மாதிரி இருந்தாலும் தலை சுத்தல் வரும். சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ்னால ரொம்ப சளி அடைச்சிருந்தா அதனாலையும் தலை சுத்தல் வரும். பிபி அதிகமா இருந்தாலும் தலை சுத்தல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுகர் ரொம்ப லோ ஆயிட்டாலும் தலை சுத்தல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னால உங்களுக்கு வந்து பிபி சுகர் ரெண்டுமே பார்த்துருக்கீங்க, அது ரெண்டுமே இல்லை. சளி ரொம்ப அதிகமா இருந்து காது வலி இருந்ததுன்னா அதனால தலை சுத்தல் வரும், இல்லை காதுல வர இன்ஃபெக்ஷன் அதனாலையும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாமே தவிர பிரெயின்ல ஏதாவது சில சேஞ்சஸ் இருந்தா தலை சுத்தல் வருது. அது வந்து லாஸ்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பேசிக்காவே வந்து இப்ப இருக்க கிளைமேட்க்கு சளி அதிகமா இருக்கிறதுனால காது வலி, அதனாலதான் தலை சுத்தல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சளி இருந்தது அப்படின்னா அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்ல அதுவும் இல்ல ஆனா தலை சுத்தல் மட்டும் இருக்குன்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அது மூலமா கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்று நேர்ம இருக்காங்க டாக்டர். வணக்கம்.
ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சுலோச்சனாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? முசிறில இருந்து பேசுறாங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுடைய குறைகள் என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லைங்க. ஓகேம்மா. 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு இப்ப 2 வாட்டி தான் இப்படி தூரம் ஆகுது. ஆனா டெஸ்ட் பண்ண யூரின் டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வரல, நெகட்டிவ்னு தான் வருது. ஓகே. டாக்டர் கிட்டா நீ தூரம் ஆயின வரைக்கும் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், நீர் கட்டி இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. திருமணத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி irregularity இருக்கா? இல்லைங்க, இப்ப இந்த 4-5 மாசமா தான் அப்படி இருக்கு, 2 வாட்டி தான் அப்படி இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஹலோ ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இன்னும் பாக்கலைங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு தாங்க வர சொல்லியிருக்காங்க. ரத்தம் கம்மியா இருக்கு, அதனால போய் இருக்கா, இல்ல நீர் கட்டியா இல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஏதாவது அறிகுறி நீர் கட்டி இருக்கு வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி தெரியுமாங்க? ஆக்சுவலி என்னன்னா, நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னா பேசிக்கா ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவா இங்கெல்லாம் முடி வளர்றது பிளஸ் மீசை இருக்கக்கூடிய இடத்துல முடி வளர்றது, அந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதாவது இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லாம நீங்க தைராய்டு வேல்யூஸ் செக் பண்ணணும். தைராய்டு ஹார்மோனோட லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். நீங்க பிசிஓடி இருக்கிறதுனா irregular menses தான் மெயின் ரீசன், வேற ஒன்றும் இருக்காது, பயப்பட வேண்டாம். ஆனா உங்களுக்கு வந்து அனிமிக்கா இருந்தாலும், அதாவது ரத்த சோகை இருந்தாலும் அதனாலையும் மென்சஸ் வந்து டிலேவா வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க அயன் ரிச் ஃபுட் நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கீரை அதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கும் போதே பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா முக்கியமா அயன்னால தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பிசிஓடி இருக்கிறது தெரிய வரும். பிசிஓடி இருந்தாலும் நவடேஸ் வந்து ஹோமியோபதிக் மெடிசன்லயே அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வரலாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்று இருந்திருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சுந்தரமூர்த்தி சார் மேடம். சுந்தரமூர்த்தி, எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர் மாவட்டம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க சார். இது பிரித்தின் வந்திருக்கு மேடம், ஸ்கேன்ல அது என்ன மேடம்? என்னம்மா? வேலூர் மாவட்டம். ஸ்கேன்ல என்னென்ன வந்திருக்கு? பிரித்தின். கிரித். எந்த ஸ்கேன்ல சார்? அது கன்சீவ் ஸ்கேன்ல மேடம். கர்த் அப்படிங்கிறது டைமென்ஷன், அது ஒன் ஆஃப் தி டைமென்ஷன். பிரித்தின் சொன்னாங்க மேடம். GIRTH ரைட்? ஆமா மேடம். அது வந்து டைமென்ஷன்ஸ். எந்த எதுக்காக அது போட்டிருக்காங்க சொல்லுங்க. 5 மாசத்துல ஸ்கேன் பண்ண சொன்னாங்க மேடம். அது பிரித்தின் வந்தது, அது ஏதாவது அசைவு இல்லாதனாலயான்னு மேடம், அதனால அது அதான் பிரித்தின் சொன்னாங்க மேடம். சரி, நீங்க தொடர்ந்து டிவி வால்யூம் குறைங்க. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நேர்ல வாங்க சார். ஹலோ மேடம், இப்போ இன்னொரு டவுட் மேடம். இது 7வது மாசத்துலயே தலை திரும்பிடுச்சுன்னு சொன்னாங்க, அது டைமிங் என்ன மேடம்? எப்போ என்ன சார்? 7வது மாசத்துல தலை திரும்பிருச்சுன்னு சொல்லிட்டாங்களாம். ஓகே, தலை கீழே வந்துருச்சுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா மேடம். நார்மல் தான் சார் அது. அது எப்போ டெலிவரி ஆகும்? 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் டெலிவரி ஆகும். 36 வீக்ஸ் ஆகணும். 36 வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம தலை கீழே வந்துருச்சுன்னா தட்ஸ் குட் தான். அதாவது 7 மந்த்ஸ்க்கு மேல பேபி வந்து ரொட்டேஷன் உள்ளார இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால கீழே தலை இருக்கு அப்படின்னா நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி எண்ட் ஆஃப் த 9 மந்த்ஸ்ல வந்து நார்மல் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தலை கீழே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 36 வீக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டெலிவரியவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி டெலிவரி ஆச்சுன்னா நம்ம வந்து குழந்தையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால 36 வாரங்கள் ஆனதுக்கு அப்புறம் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சிவகாமிங்க மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க மேம். சொல்லுங்கம்மா. மேம் ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் என்ன? மேம் சிவகாமிங்க மேம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாங்க மேம், பேக் பெயின் மேம். மேரேஜ் ஆகி 3 மாசம் தாங்க மேம் ஆகுது. ஓகே. ரொம்ப பேக் பெயின் ரொம்ப இருக்கு மேம். டாக்டர் எடுத்து கன்சல்ட் பண்ணாலும் ரொம்ப ஓவரா பெயின் இருந்துட்டே இருக்குங்க மேம். எதனாலங்க மேம் அப்படி? பெயின், பேக் பெயின் இருந்துட்டே இருக்கு இல்லையா? எஸ் மேம். நீங்க ஒர்க் பண்றீங்களாமா? இல்லைங்க மேம், ஒர்க் பண்ணலைங்க மேம், ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. ஆக்சுவலா பேக் பெயின் இருக்கிறதுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? 3 மாசம் தான் இருக்கு. ஓகே 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 ஓகே. பேக் பெயின் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா. டிரைவ் பண்ணா கூட பேக் பெயின் வரும். இல்ல நம்ம உட்கார்ற பொசிஷன் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல உட்கார்ற பொசிஷன், நம்ம கேஷுவலா ஜஸ்ட் சாயாம உட்கார்ந்துருப்போம். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நேரம் லாங் சிட்டிங் பொசிஷன்ல இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது பேக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காரணும். இன்னொரு விஷயம், பேக்குக்கு சப்போர்ட் பண்ணி உட்காருங்க.
சில எக்ஸசைசஸ்லாம் இருக்கு, நீங்க நேர்ல வாங்க. உங்களுக்கு சில எக்ஸசைஸ் கூட நம்ம மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த பேக் பெயின் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ நம்ம பெண்களுக்கான பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கலாம். இன்னொரு நேரம் வந்துட்டாங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், சுரேஷ் பேசுறேன் மேடம். சுரேஷ் சார், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. மேடம் சொல்லுங்க சார். இப்போ எனக்கு உடம்புல வந்துட்டு அப்பப்போ அந்த வெயிலுக்கு வரும் இல்லைங்க, அந்த மாதிரி வெக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வருதுங்க. ஸ்கின்ல வருதுங்களா? ஆமாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்ல உடம்பு வேர்க்குரு மாதிரி வருதுங்களா? எப்படிங்க மேடம்? வேர்க்குரு மாதிரி வருதா? வேர்க்குரு அந்த மாதிரி தான். ஆனா பிரிக்லி ஹீட் சொல்லுவோம் இல்லையா? எது மேடம்? பிரிக்லி ஹீட், வேர்க்குரு. வேர்க்குரு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அதாவது கட்டி மாதிரியே வருங்க. நல்லா அதுல கொஞ்சம் வலி இருக்கு. அது மாதிரி ஒரு பாயில் மாதிரி, அதுல இருந்து தண்ணீர் அது மாதிரி ஏதாவது வருதா? ஆமா, அதுல கண்டிப்பா சீ பிடிச்ச மாதிரி அது மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகேக்கா. ஆக்சுவலா அது ட்ரீட்மெண்ட் தேவை சார். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா? புரியலங்க. எதுங்க? டேண்ட்ரஃப், பொடுகு. புரியலங்க. டேண்ட்ரஃப் இருக்கா? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஓகே, டேண்ட்ரஃப் இருந்தா இந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். நீங்க அதை செக் பண்ணுங்க. வீக்லி ட்வைஸ் தலை குளிக்கணும். இல்ல டேண்ட்ரஃப் இல்ல ஆனாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நேர்ல வாங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு. உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நேர்ல வாங்க, டாக்டர்ஸ் உங்களுக்கு பார்ப்பாங்க. கண்டிப்பா சரியாயிடும் சார். தண்ணீர் நிறைய குடிக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு. பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? டேண்ட்ரஃப் கண்டிப்பா, டேண்ட்ரஃப் நிறைய இருக்குன்னா அது வந்து ஷெட் ஆகும் இல்லையா? ஷெட் ஆகும்போது ஹோல் பாடி, ஷோல்டர்ஸ், ஹேண்ட் அண்ட் அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால ஓகே ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு சார். இன்னொரு நேரம் நம்ம பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மணலியில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு வயசு 53 வயசு ஆயிடுச்சு. ஓகே. 53 53 ஆயிடுச்சு. சரிங்கம்மா. வந்து காது காலையில இறைச்சல் இருந்துட்டே இருக்கு. ரெண்டாவது படுத்தா சளி மூக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சு விட கஷ்டமா இருக்கு. காதுல இறைச்சல் இருக்குங்களா? ஆமா மேடம். ஓகே. ஆக்சுவலா சளி ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த மாதிரி காது அடைப்பு, காது எரிச்சல் எல்லாம் வருமா? எதனால? சளி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் ஆவி பிடிக்கணும். நீங்க ஸ்டீம் எடுப்பாங்களே, ஆவி பிடிப்போம் இல்லையா, சுடு தண்ணி வச்சு. பண்ணிட்டேன். அது வந்து காலையில ஈவினிங் 2 நேரமும் பிடிக்கணும். ஒரு 3 to 5 days கண்டினியூஸா பிடிங்க. அதுக்கப்புறமும் அதே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம மெடிசன் எடுக்கணும். நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. சரிங்களா? இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்குது யங் கேர்ள்ஸுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க தைராய்டு, பிசிஓடி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆனா எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் கேர்ள்ஸ் சொல்றதுக்கு சில பேர் வெக்கப்படுவாங்க. கண்டிப்பா. சோ அந்த அவேர்னஸை நீங்க எப்படி கொடுக்க போறீங்க நம்ம நேர்களுக்கு? ஏன்னா பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களும் சரி, ஓகே பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, தங்களுடைய பெண்களுக்கு இருக்குமாங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னொன்னு பார்த்துட்டு இருக்க பிள்ளைகள் கூட பெற்றோருக்கு சொல்லணும்ங்கிற இன்டென்ஷன் வரும். அந்த நீங்க சொல்ற அறிகுறிகளை வச்சுதான் அவங்க சொல்ல போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி என்னன்னா 12 இயர்ஸ்ல ஏஜ் பண்றாங்க, இல்ல ஏஜ் பண்ணல, ஒரு இரெகுலாரிட்டிஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் அந்த ஏஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போதே பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணி பாக்குறது. we are girls, நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க் தான் நம்ம பண்ணணும், பாய்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏஜ் டர்ன் பண்ற எந்த ஏஜ்ல தான் அவங்க டிஃபரன்ஸ் இல்ல. ஆக்சுவலா சின்ன ஸ்கூலிங் ஒரு 5 இயர்ஸ்ல இருந்தே அவங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்கூலிங்ஸ்லயே. ஆனா என்னன்னா 12 இயர்ஸ்ல தான் அவங்களா செப்பரேட். அது வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இல்ல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனா அவங்களோட ஓனா செப்பரேட் ஆகுறது அந்த 11-12 இயர்ஸ்ல தான். அவங்களோட மைண்ட்ல we are girls அப்படிங்கறது அவங்களுக்கே ரியலைஸ் பண்ணி இந்த ஒர்க்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும், இந்த ஒர்க்ஸ் எல்லாம் தான் நம்ம பண்ணணும், அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு செப்பரேஷன் அவங்க மைண்ட்ல வருது அந்த ஏஜ் ஆஃப் 11-12 தான். அந்த ஏஜ் அப்படி வரும்போது இந்த ஹார்மோனல் ஆக்சஸ் ஆல்சோ grown up. அவங்களுக்கு வந்து ரெகுலரா என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இர்ரெகுலாரிட்டிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, 9 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அவனா சிலருக்கு மெச்சூரிட்டியே இருக்காது, தெரியாது. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அப்ப பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பா
ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சிலருக்கு வந்து 8 இயர்ஸ்லயே மெச்சூர்டு இருக்கும். ஆனா அவங்க வந்து மெனார்கி அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க, லேட் ஆகும். எல்லாமே வந்து பாடி அண்ட் the hormonal axis-க்கு இடையில உள்ள டிஸ்டர்பன்சஸ், அதனால வரக்கூடிய ஒரு irregularities தான். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சிலருக்கு irregular-ஆவே இருந்துட்டு இருக்கும். 9-10 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப 12-13 ஆயிடுச்சு, இன்னுமுமே ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அது வந்து என்னன்னா ஹார்மோனல் ஆக்சிஸ்ல வரக்கூடிய டிஸ்டர்பன்சஸ்னால தான் அந்த மாதிரியான irregularities நமக்கு இருக்கு. ஹார்மோனல் ஆக்சிஸ்ல என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து அதுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது FSH அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லுட்டினைசிங் ஹார்மோன் LH அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே அதை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம் நாங்க தர்மபுரியிலிருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. நாங்க 8 மாசமா இருக்கிறோம் மேடம். சரிங்கம்மா. 8 மாசமா இருக்கிறேன். நான் டெஸ்ட்டுக்கெல்லாம் மாசம் மாசம் போயினே இருக்கிறோம். ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. ஆனா கொஞ்ச நேரம் கூடமே நிக்க முடியறது இல்லைங்க மேடம். மயக்கம் வர மாதிரி இருக்குது, தலை சுத்துது. ஓகே, அது எதனால? வெயிட் எவ்வளவு இருக்கீங்கம்மா? மேடம் வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் வந்து எனக்கு 8 மாசம் இப்போ வந்து 15 நாள் ஆயிருக்குது மேடம். வெயிட் வந்து 70 கிலோ இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல உங்களுக்கு வந்து நிக்கும் போது கால் வலி இருக்கா? ஆமாங்க மேடம், கால் ரொம்ப வலிக்குது, நடக்க முடியறது இல்ல. அதே மாதிரி கொஞ்ச நேரம் நின்று இருந்தா கூட தலை சுத்துதுங்க மேடம். கண்ணே ஒரு மாதிரியே தெரியுது. எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி வரும். லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிங்க. சாத்துக்குடி ஜூஸ், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி கொஞ்சம் குடிங்க. அதெல்லாம் குடிச்சா உடனே சளி பிடிக்குதுங்க மேடம். இல்ல, சில்லுன்னு குடிக்க கூடாது. நார்மல் வாட்டர்ல கலந்து குடிங்க. கொஞ்சம் கூட சால்ட் ஆட் பண்ணி குடிங்க. ஓகேவா? இது இல்லாம எலக்ட்ரோலைட் அப்படி ஜஸ்ட் அந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் தனியா கிடைக்கும் இல்லையா, அது நம்ம வாட்டர்ல கலந்து வச்சு குடிக்கலாம். இல்ல மோர் அந்த மாதிரி குடிக்கலாம். இளநீர் குடிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். பொட்டாசியம் மினரல்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனா உங்களுக்கு சளி பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்துல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சில்லுன்னு இல்லாம நார்மல் டெம்பரேச்சர்ல இதெல்லாம் குடிங்க. இதுக்கு மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. சரிங்களா? ஓகே, நன்றிமா. உங்களை நல்ல பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் நான் துர்கா பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி மேடம். ஹலோ சொல்லுங்கம்மா. இது தொண்டையில புண்ணா இருக்கு மேடம். அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் அது குறையவே மாட்டேங்குது அந்த புண்ணு. எவ்வளவு நாளா இருக்குங்கம்மா? 1 வருஷமா இருக்கு மேடம். தொண்டையில புண்ணுன்னா சாப்பாடு முழுங்கும் போது கஷ்டமா இருக்கா? ஆமா மேடம். சாப்பாடு முழுங்கும் போது கஷ்டமா இருக்கு. எரிச்சல் இருக்கா? எரிச்சல்லாம் ஒண்ணும் இல்ல, வலிதான் இருக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மோர் எல்லாம் குடிக்கிறீங்களா? மோரா குடிக்கிறேன் மேடம். ஆக்சுவலி மோர் நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் ஒரு 100 ml 200 ml மோர் எடுத்து அதுல நிறைய தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. பாட்டில்ல தண்ணிக்கு பதிலா மோர் அந்த மாதிரி லிக்விடா ரொம்ப தண்ணி மாதிரி கலந்து அது குடிங்க நிறைய. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நெய் சாப்பாட்டுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தினமும். நெய்யா? கொஞ்சமா ஒருவேளை சாப்பாட்டுல மட்டும் சேர்த்திக்கோங்க. இது கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 1 வீக் இதுல பண்ணும்போதே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் டாக்டர் பார்த்துட்டு அதுக்குரிய மருந்து கொடுப்பாங்க, தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே, நன்றிமா. உங்களை நல்ல பக்கம். இப்போ அறிகுறிகள் நீங்க சொன்னிருந்தீங்க இல்லையா டாக்டர், தொடர்ந்து வேற என்னென்ன அறிகுறிகள் பேரண்ட்ஸா அவங்களா கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துல இன்னொன்னே இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் கௌரிங்க. கௌரிமா, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு மந்த்லி டேட் இந்த 3 months வந்து 40 நாள் டேட் தள்ளி போகுதுங்க. ஓகே. ஆனா கன்ஃபார்ம் ஆகுறது இல்ல. ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு தான் கேக்குறாங்க. என்னங்கம்மா, கன்சீவ் ஆகலையா? ஆமாங்க, 8 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி, இன்னும் பேபி இல்ல. ஓகே. மத்தபடி பீரியட்ஸ் ரெகுலரா தான் இருக்கு 40 daysல. இவ்வளவு நாளா ரெகுலரா ஆச்சு. 3 months பார்த்தா இப்படி டேட் எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருக்கு, ஆனா கன்ஃபார்ம் இல்ல. அதான் பயப்பட வேண்டாமா. தைராய்டு வேல்யூஸ் செக் பண்ணிருக்கீங்களா? டாக்டர்கிட்ட இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. இப்பதான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் மனசங்கடத்துல போறதே இல்ல. இல்லைங்கம்மா, தைராய்டு எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? நார்மலா இருக்கா? அதெல்லாம் நார்மலா இருக்குங்க, எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பயப்பட வேண்டாம், நீங்க மனசு விட வேண்டாம்.
உங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா 1 இயர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம்குள்ளர நார்மல் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சில ஃபியூ சிட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் உங்களுக்கு தேவைப்படுது. அது கூட ஹோமியோபதிக் மருந்து கொடுக்கும்போது நல்லாவே பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. கண்டிப்பா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது கூட மருந்தும் சேர்ந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் நேச்சுரல் மெத்தட்ல சீக்கிரமா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்திட்டு பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சை செய்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பார்த்துட்டு நீங்க தீர்வினை எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், எப்படி நம்ம பேரண்ட்ஸ் வந்து அறிகுறிகளை அவங்க கண்டுக்கிறது? இதுல இன்னர் அவுட்டர்னு இருக்கு இல்லையா? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா வேற ரொம்ப ரொம்ப வேக் டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது, நார்மலா தான் இருக்கும். ஆனா இன்டர்னல் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். குழந்தைங்க அதனால டிஸ்டர்ப் ஆவாங்க, பிசிக்கலி மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்கன்னா இப்போ பீரியட்ஸ் வரும்போது வயிறு வலி இருக்கும் நிறைய. அந்த ஒரு 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஹார்மோனல் ஆக்சஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராப்பரா செட் ஆயிருக்காது, இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ஈவன் தோ பீரியட்ஸ் வந்தாலும் ஒரு வயிறு வலி ரொம்ப ஹெவியா டிஸ்மெனோரியா சொல்லுவோம் ஒவ்வொரு தடவை பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி, அதை டாலரேட் பண்ண முடியாது குழந்தைங்களால. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் பேரண்ட்ஸ் மத்தியில. என்னன்னா இந்த ஒரு வலியை தாங்க முடியாம ஒவ்வொரு மந்த்தும் வந்து லீவ் போடுறா ஸ்கூலுக்கு குழந்தை 1 or 2 days. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 days வந்து போகவே முடியல. மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து லீவ் போட வேண்டியிருக்கு. ஸ்கூல்ஸ் எக்ஸாம்ஸ் எதுனாலுமே அந்த நேரத்துல கட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கும். இது தவிர மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் தவிர யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு காமனான அந்த ஏஜ்ல டியூரிங் மென்சஸ் மட்டும் இல்லாம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மென்சஸும் ஈஸியா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஃபீமேல்ஸ்க்கு. நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏன் ஃபீமேல்ஸ்க்கு அதிகமா வருது. பிகாஸ் த யூரினரி தட் ட்ராக்ட் வந்து ரொம்ப ஸ்மால் தேன் த மேல்ஸை விட ஃபீமேல்ஸ்க்கு வந்து தட் கேப் பிட்வீன் தட் பிளாடர் அண்ட் தட் யூரித்ரா வந்து ரொம்பவே ஷார்ட் பிளேஸ். அதனால இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் ஓப்பனா இருக்கிறதுனால இன்னொரு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஃபீமேல்ஸ்க்கு. இந்த ஏஜ்ல யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா ஈஸியா அக்வயர் பண்ணிக்குவாங்க ஃபீமேல்ஸ். பொண்ணுங்க வந்து அவங்க வந்து இச்சிங் பர்னிங் அதெல்லாம் இருக்கும் யூரின் போகும்போது, அது வெளியில சொல்லிக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் நிறைய டைம். எதனால அந்த மாதிரி இச்சிங் பர்னிங் இன்னொரு விஷயம் தண்ணி நிறைய குடிக்காததுனாலையும் யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா யூரின் போறப்ப ஒரு எரிச்சல் வலி இல்ல இச்சிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது ரொம்ப அவசியம். இல்ல அப்படின்னா நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சில பொண்ணுங்க நினைப்பாங்க. அதை வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக் நம்ம வாட்டர் பிளஸ் ஃப்ரூட்ஸ் ஜூசஸ் அதெல்லாம் எடுத்துக்கும் போது அந்த பர்னிங் எரிச்சல் எல்லாம் வலி இச்சிங் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கும் குறையில அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறது அர்த்தம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அது மூலமா கிளினிக்ஸை வந்து அப்ரோச் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகே, இது இப்ப எத்தனை மாத காலத்து ஒரு 2 monthsலயே நம்ம தீர்வு எடுக்கணும்னு யோசிக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒரு நேரம் வந்தாங்க பாத்தீங்க தொண்டை வலிங்கிறது தொண்டை புழு 1 year விட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரொம்ப லாங் டைம்ல எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் 1 week to 15 days அவ்வளவுதான். அந்த 15 daysக்குள்ள அது ரெக்கவர் ஆகக்கூடிய விஷயமா இருந்தா அதுவாவே ரெக்கவர் ஆயிடும். ஓகே, 7 days to 15 daysக்குள்ள. ஓகே, ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பானு பேசுறேன். நல்லது. உங்க வீட்டுல டிவி வால்யூம் அதிகமா இருக்கு, அதை குறைச்சிட்டு டாக்டர் நித்யா இருக்காங்க, அவங்க கூட பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து டாக்டர் செக் பண்ண எனக்கு வந்து மேரேஜ் 1.5 வருஷம் ஆகுது. ஓகே. ஆஸ்பத்திரியில செக் பண்ணதுல நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி. இப்போ வந்து மாத்திரை சாப்பிட்டதுல நீர் கட்டி கரைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் வந்து டேட் ஆனதுல இடையில ஒரு 10 நாள் மட்டும் கான்டாக்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஓகே. அப்புறம் அதுல லாஸ்ட் 10 நாள் கான்டாக்ட் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அது லாஸ்ட் 10 நாள் எதுக்குன்னு தெரியல கான்டாக்ட் வைக்கணும்னா நடுவில் உள்ள 10 நாள் மட்டும் கான்டாக்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னன்னா ஜஸ்ட் ஓவுலேஷன் பீரியட் அப்படிங்கிறது இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு 10 to 15 days தான் ஓவுலேஷன் பீரியட். அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 10 days 1 week பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மென்சஸ் அப்படிங்கிறது சேஃப் பீரியட். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கன்சீவ் ஆக மாட்டாங்க எந்த ஒரு பெண்ணும். இல்ல இன்பிட்வீன்ல அதாவது மென்சஸ் வந்து 10 daysல இருந்து 22 days வரைக்கும் உள்ள பீரியட்ஸ்ல தான் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான்
அந்த டைம்ல காண்டாக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஓகேவா? லாஸ்ட் ஃபியூ டேஸ், அதாவது 1 week to 10 days வந்து இருக்க வேண்டாம். ஏன்னு சொல்றாங்கன்னா, இஃப் இட் கேஸ் கன்சீவ் ஆயிருந்ததுன்னா இட் ஷுட் நாட் சப்போர்ட், அதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. ஒன்ஸ் கன்சீவ் ஆயினா அதனால நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிறது வந்து அதை டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால ரொம்ப மோஸ்ட் ஆஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. 90% ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா 10% சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு 10% சான்சஸ் கூட நம்ம விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க 10 days இருக்கக்கூடாது அப்படின்னு. வேற எந்த காரணமும் கிடையாது. மேடம் உன்னை பேசினே இருந்தோம், கட் ஆயிடுச்சுங்க மேடம். அப்படியா? எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பேரை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறோங்க மேடம். 8 மாசமா இருக்கிறேன்னு சொன்னேன். ஆமா ஆமா, சொல்லுங்க. தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. மேடம் ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்துன்னு இருக்கும் போது எனக்கு பால் கட்டி ஆபரேஷன் பண்ணாங்க மேடம். ஓகேங்கம்மா. அதனால பால் கட்டி ஆபரேஷன் பண்ணதுக்கும் மாசமா இருக்கிறதுக்கும் இப்ப எதுவும் மயக்கம் வர்றதுனால பயமா இருக்குது. என்னவோ இல்ல, எந்த ரிலேஷனும் கிடையாதும்மா, பயப்பட வேண்டாம். நீங்க பொண்ணுக்கு வயது என்ன? உங்களோட பொண்ணுக்கு பொண்ணுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது மேடம். எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. நீங்க பயப்படவே வேண்டாம், நார்மலா இருக்கலாம். அதுக்கும் இப்ப தலை சுத்தல் வர்றதுக்கும் எந்த காரணமுமே இருக்காது. அப்படிங்களா மேடம்? நான் பால் கட்டி ஆபரேஷன் பண்ணதுனால தான் மேடம் கஷ்டமா இருக்க, பயந்துன்னு இருக்கிறேன் மேடம். இல்ல, அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கம்மா. அது வந்து நார்மலா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. அது வந்து இப்போ பிரெக்னன்சியவோ இல்ல உங்க குழந்தையவோ எந்த வகையிலையும் பாதிக்காது. பயப்படவே வேண்டாங்கம்மா. சரிங்க மேடம். ஓகே ஓகே, நன்றி உங்களின் நிலைப்பாக. ஓகே டாக்டர், இப்ப இந்த மாதிரி பெண்களுக்கான பிரச்சனைகள்ல வராம இருக்கணும்னா உணவுல ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா? இல்ல என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது பெண்களுக்கு, பிற்காலத்திலையும் நல்லது? கண்டிப்பா. ஆக்சுவலி உணவுல கட்டுப்பாடு அப்படின்னா நவடேஸ் டீனேஜ்ல ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். என்னன்னா எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸா தான் இருக்கும். ஆனா உணவுல கட்டுப்பாடுனா முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது அவங்க பல்சஸ், சீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, தானிய வகைகள், நிறைய தானியங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நவடேஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டியா ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாம தானியங்கள் நிறைய நம்ம இப்ப சொல்லுவோம், நம்ம சாப்பிடுற ஃபுட்ல பாசிப்பயிறு, சுண்டல், வேர்க்கடலை, பட்டாணி அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றோம். இப்ப நம்ம அந்த மாதிரி இல்லாம வீக்லி ஒன்ஸ் ஆகுது, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியாவது அதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, திணை அதெல்லாம் வந்து நம்ம இப்ப ரீசெண்டா வந்து மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் இதா கிடைக்குது நமக்கு. அதெல்லாம் வந்து நம்ம திரும்ப எகைன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஹெல்த் வந்து ஃபியூச்சர்ல பெட்டரா இருக்கும். அடிக்கடி பேக் பெயின், ஈஸியா ஒரு பேக் பெயின் வருது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம. ஓகே, இன்னொரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. வித்யா. எங்க இருந்து பேசுறீங்க வித்யா? பெங்களூர்ல இருந்து மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஓகே. 1.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். சரிங்கம்மா. இப்ப நான் காப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் காப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் அக்டோபர் வரைக்கும் பீரியட் வந்து ரெகுலரா இருந்துச்சு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் இப்போ 45 days ஆச்சு, பீரியட் வரல எனக்கு இன்னும். ஓகே. அதுவும் இப்பெல்லாம் பிரெக்னன்சிக்கு எதுவும் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட். ஆக்சுவலி நீங்க இப்ப காப்பர்ட்டி போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா மேம், இருக்கு. காப்பர்ட்டி எடுக்கல. இப்போ இந்த மந்த் மட்டும் தான் டிலே ஆயிருக்கு. இந்த மந்த் மட்டும் தான். அது வரைக்கும் ரெகுலரா கரெக்டா 30 days எனக்கு வந்துரும். ஓகே ஓகே ஓகே. நீங்க எதுக்கும் ஒரு தடவை யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் செக் பண்ணுங்க. என்னன்னா காப்பரேட்டிவ் வந்து பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் வந்து அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம 6 months டாக்டர் வந்து உங்களுக்கு போடும்போதே சொல்லியிருப்பாங்க 6 months ஒன்ஸ் வந்து பொசிஷன் செக் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னா பிகாஸ் ஒவ்வொரு தடவை மந்த் பீரியட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஷட் டவுன் ஆகும்போது அதோட பொசிஷன் வந்து டீ மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இப்படி இறங்கிடுச்சுனாலும் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 6 months ஒன்ஸ் வந்து காப்பரேட்டிவோட பொசிஷன் வந்து நம்ம ஸ்கேன்ல செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து இந்த மந்த் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்கேஸ் இது நெகட்டிவ் அப்படின்னு வந்ததுன்னா பயப்பட வேண்டாம், வெயிட் பண்ணலாம். இல்ல பாசிட்டிவ்னு வந்ததுன்னா போய் இமீடியட்டா காப்பரேட்டிவ் ரிமூவ் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. காயத்ரி. எங்க இருந்து பேசுறீங்க காயத்ரி? அரக்கோணம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன சொல்லுங்க. ஹலோ காயத்ரி.
ஹலோ சொல்லுங்க, கேக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹலோ காயத்ரி, தொடர்பு கட்டாக போகுது இப்போ. ஓகே, நீங்க தொடர்பு கொண்டுட்டு வந்து பேசாம இருந்தா எப்படி? நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா? கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு நீங்க அழைப்புக்கு வரலாம். ஓகே டாக்டர், நம்ம திணை, கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் நீங்க சாப்பிட சொல்றீங்க. இது தவிர வெஜிடபிள்ஸ் வந்து நவடேஸ் கொஞ்சமா தான் சாப்பிடுறாங்க குழந்தைங்க. நான் ஸ்கூல் போறப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றோம், இல்ல ஆஃப்டர்நூனும் லஞ்ச்ல வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி இல்லாம வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. இலக்கியா பேசுறேன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம், நான் இலக்கியா பேசுறேன். எனக்கு வந்து 22 வயசு ஆகுது. ஓகே. வெள்ளை படத்துல வந்து அதிகமா இருக்குதுங்க மேடம். என்ன மேரிடா நீங்க? நாங்க மேடம் மேரிடா? மேரிட் தான் மேடம், ஒரு பையன் இருக்கான். குழந்தைங்க இருக்கா? எவ்வளவு நாளா அந்த மாதிரி இருக்குமா வெள்ளப்படுறது? ரொம்ப நாளா இருக்குங்க மேடம், ஒரு 2-3 இயர்ஸாவே. அரிப்பு, எரிச்சல், வலி ஏதாவது இருக்கா? அடிவயத்தை ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆக்சுவலா இச்சிங் இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, ஆனா அது கூட சேர்த்து இச்சிங்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்குரிய மருந்துகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? சரிங்க மேடம். ஓகேங்களா, நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக் பிரான்ச்சுக்கு வாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத ஃபீமேல் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு டாக்டர் வந்து உங்களுக்கு சரியான தீர்வை கொடுப்பாங்கம்மா. ஓகே, நன்றி உங்களின் நினைப்புக்கு. டயட் தவிர எக்ஸசைஸ்ங்கிறது மிக முக்கியம் தானே பெண்களுக்கு? இதையும் பத்தி பேசலாம் ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து ரூபினி பேசுறேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 4 months ஆகுது மேம். ஓகே. இப்போ டேட் வந்து 40 நாள் ஆயிடுச்சுங்க மேம். சரிங்கம்மா. ஆனா உடம்புலாம் ஹீட் ஆயிட்டு சூடு பிடிச்சிக்குதுங்க மேம். ஓகே, இது ரெகுலரா தான் இருந்தது அது வரைக்கும்? அது வரைக்கும் ரெகுலரா. இப்ப இந்த மந்த் மட்டும் தான் இரெகுலர் இருக்கு இல்லையா? ஆமாங்க மேம். பயப்பட வேண்டாம், மேபி என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் இந்த மாதிரி இரெகுலாரிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? சரிங்க. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நியூ என்வாயன்மெண்ட்ல போய் இருப்பீங்க இல்லையா? நீங்க பழகுற பர்சன்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, அதனால கூட இந்த மாதிரி சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 40 days ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு யூரின் ரெக்கார்ட் மட்டும் செக் பண்ணி பாருங்க. அல்ல பாசிட்டிவ் வந்ததுன்னா கோ அட் வித் யுவர் ரெகுலர் செக்அப்ஸ். இல்ல நெகட்டிவ் தான் வருதுன்னா நீங்க டில் மோர் 10 to 15 days வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரை போய் அணுகிறது நல்லது. சரிங்க மேம். நன்றிமா உங்களின் நினைப்புக்கு. எக்ஸசைஸ் எந்த விதத்துல உதவும்? இப்போ நவடேஸ் நம்ம சிஸ்டம்ல இல்ல லேப்டாப்ல இல்ல ஐபேட்ல அதுலதான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா குழந்தைங்க. அந்த மாதிரி இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் ஒரு ஜஸ்ட் பிடி பீரியட் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும்தான் விளையாடவே செய்வாங்க குழந்தைங்க. அதுலயும் வந்து கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் இருக்குன்னா அதுவும் ஆப்ஷன் அங்கதான் போகும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1 hour ஆகுது we have to do the physical activity. Physical activity னா எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, குழந்தைகளை விளையாடவும் விடணும் வெளியில. ஓகே, ஒரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. இலக்கியா மேடம், தஞ்சாவூர். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி ஓகே மேம். சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. மேடம், நான் வந்து மேரேஜ் ஆகி 6 months ஆயிடுச்சு மேடம். ஓகே. அதுல 3 மாசம் வந்து பிரெக்னெண்டா இருந்து அபாசம் ஆயிடுச்சு மேடம். சரிங்கம்மா. 1 month லேட்டா தான் இது டேட் நின்னேன். ஓகே. இப்ப என்னால நீர் குத்தல் அதிகமா இருக்கு மேடம், பயங்கரமா. என்ன அதிகமா இருக்கு? நீர் குத்தல் மேடம், யூரின் வந்து அடிக்கடி போற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கீங்க, ஆனா சூடா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஆமா மேடம், ஒரே ஒரு மாதிரி அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே எரியுது. ஃபீவர் ஏதாவது இருக்குங்களா? என்ன மேடம்? ஃபீவர்லாம் இல்ல மேடம். ஓகே ஓகே. ஆக்சுவலி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால தான் அந்த மாதிரி இருக்குமா? சரிங்களா. தண்ணீர் நிறைய குடிக்கணும். நீங்க முடிஞ்சா இளநீர் குடிக்கலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம். இது மூணுமே நிறைய குடிங்க. தண்ணி குடிக்கும் போதே கொஞ்சம் இது குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேல குறையல அப்படின்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ப்ராப்பரா கேஸ் எடுத்துட்டு அதுக்கான மருந்துகள் கொடுக்கறது மூலமா அது சரியாயிடும். ஆனா நீங்க கண்டிப்பா தண்ணீர், இளநீர், லெமன் ஜூஸ் அதெல்லாம் கண்டிப்பா நிறைய குடிக்கணும். ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இன்னும் நேரம் நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ரீனா பேசுறேன் மேம், திண்டுக்கல்ல இருந்து. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 8 months ஆகுது. ஓகே. பீரியட் வந்து எனக்கு சரியா வராது, இர்ரெகுலர் பீரியட் தான். ஓகே.
இப்ப இந்த மாசம் எனக்கு 40 நாள் ஆயிருக்கு. சரிங்கம்மா. நேத்து யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், இல்லன்னு சொல்லி பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா? அதாவது யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்திருக்கு அவங்களுக்கு. குழந்தை இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? 2 கோடு வந்திருக்கா? இல்லன்னு வந்திருக்கு. ஒரு கோடு தான் வந்திருக்கு இல்லையா? ஆக்சுவலி நீர்க்கட்டி இருக்கு, அதனால பயப்படுறீங்க நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகுமா அப்படின்னு. பயப்பட வேண்டாமா. ஆக்சுவலி நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணுங்க. உடல் அதாவது சைக்கிளிங் பண்றது, எக்ஸசைசஸ் நிறைய பண்ணணும். வாக்கிங் ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து ½ an hour ஆகுது பிரிஸ்க் வாக்கிங் போகணும். இதெல்லாம் கண்டினியூஸா நம்ம போயிட்டே இருக்கும்போது வெயிட் ரிடக்ஷன் ஆகும். அது மூலமா ஒரு பீரியட்ஸ்ல அப்பயும் அந்த நீர்க்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து மெடிசன்லயே நீர்க்கட்டிகளை குறைச்சறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பயப்பட வேண்டாம். அதனால கன்சீவ் ஆகிறது டிலே ஆகும் அப்படின்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நேர்ல வாங்க. கண்டிப்பா அதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகேம்மா, நன்றிம்மா உங்களின் நினைப்புக்கு. இப்ப எக்ஸசைஸ்ங்கிறது நீங்க சொன்னீங்க நல்ல ஒரு இது பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்க. பட் இப்போ ஜூசஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா டாக்டர்? சில பேருக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட ரொம்ப அவங்களுக்கு மூச்சு வாங்கி அந்த மாதிரி வீசிங் மாதிரி கொண்டு போகும். அதை தவிர இப்ப சாத்துக்குடி இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருது. இது எந்த விதத்துல ஆக்சுவலி அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த லெமன் ஜூஸோ இல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு தொந்தரவு வரும் அப்படின்னா மட்டும் அதை ஸ்டாப் பண்ணலாம். இல்ல தொந்தரவு வராது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா இதனால ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிர போறது கிடையவே கிடையாது. நம்ம வந்து நமக்கு சைக்கலாஜிக்கலா அது வந்து உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஜூசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா வந்து நமக்கு வந்துரும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. நம்ம வந்து அதனால அதெல்லாம் பார்க்கும்போதே இதெல்லாம் எடுத்துக்கிட்டா வந்துரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். கண்டிப்பா அதனால வர்றது கிடையாது. ஓகே, கேர்ள்ஸுக்கு வரக்கூடாது, யங் கேர்ள்ஸுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக நிறைய பேசிட்டு இருக்காங்க. இது பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கும் மிக முக்கியமான நிகழ்ச்சி தான். ஏன்னா நிறைய விழிப்புணர்வு தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. உங்களுடைய கேள்விகளையும் நேரலை நிகழ்ச்சியில பதிவு செய்யுங்க. ஒரு நேரத்தோட நம்ம பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, நாங்க சேலம்ல பேசுறோங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. மேம், உங்களுக்கு வந்து இப்ப பீரியட்ஸ் ஆக 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒயிட் ஆகுது நிறையா. ஓகே. டாக்டர் பார்த்ததுக்கு இன்ஃபெக்ஷனா இருக்கும் அப்படின்னாங்க. சரிங்கம்மா. டேப்லெட் கொடுத்தாங்க மேம். ஓகே. அப்போ இப்ப திரும்ப நெக்ஸ்ட் மந்த் அதே மாதிரியே ஆகுது. சரிங்கம்மா. ஆக்சுவலி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது உங்களுக்கு அரிப்பு ஏதாவது இருக்குங்களா? இல்ல, அந்த மாதிரி அது இல்லைங்க மேம். ரொம்ப நிறைய போற மாதிரி இருக்கா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் போகுது. அது நீங்க பயப்பட வேண்டாம், நார்மல் தான், நீங்க விட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஃபியூ டேஸ் தான் இருக்கா இல்ல நிறைய நாள் இருக்கா? இப்ப கொஞ்ச நாள் ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் அந்த மாதிரி இருக்குமா? அப்ப நெக்ஸ்ட் விட்டு இல்லாம இருக்கு. பயப்பட வேண்டாமா, அது நார்மல் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? பயப்பட வேண்டாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, அதனால இச்சிங் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஜஸ்ட் பிஃபோர் பீரியட்ஸ் மட்டும் தான் வருது, ஆனா இச்சிங் இல்ல, ரொம்ப ஸ்கேண்டியா தான் இருக்கு அப்படின்னா அது பயப்பட வேண்டாம். அது நார்மல் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகே, நன்றி. உங்களுடைய நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். 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 வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. காமாட்சிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? காமாட்சி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. ஒட்டியம்பாக்கத்துல இருந்து பேசுறோம். சரி. எனக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. ஒரு குழந்தை இருக்கு. ஓகே. அவளுக்கு 3 வயசு ஆகுது. 2வது குழந்தை நிக்கல. ஓகே. செகண்ட் பேபி எவ்வளோ? 3 இயர்ஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் பேபிக்கு. உங்களுக்கு தூரம் 2வது குழந்தை நிக்கிறது. இர்ரெகுலாரிட்டிஸ் ஏதாவது இருக்கா? மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் ஏதாவது இருக்கா? ஆமா. எவ்வளவு நாளா இருக்கு? உங்களோட வயது என்னங்கம்மா? ஹலோ, தொடர்புல இருக்கீங்களா அம்மா? காமாட்சிமா, காமாட்சிமா எங்க போனீங்க? ஓகே. ஓகே. ஆக்சுவலி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் பேபி ட்ரை பண்ணிருக்காங்க, அது கன்சீவ் ஆகல. மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு. மேபி அவங்களுக்கு பிசிஓடியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டையும் ரூல் அவுட் பண்ணணும். இது ரெண்டும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வெறும் இர்ரெகுலாரிட்டிஸ் மட்டும் தான் இருக்குன்னா கண்டிப்பா அவங்க நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா அதற்குரிய தீர்வுகளை அங்க உள்ள டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொன்னு இருக்காங்க. டாக்டர் வணக்கம்.
வணக்கம், பேர் சொல்லுங்க. சுகந்தி. எங்க இருந்து பேசுறீங்க? நாகப்பட்டினத்துல இருந்து. டிவி வால்யூம் குறைச்சிறீங்களா? என்னங்க? டிவி வால்யூம் குறைப்பீங்களா? நான் குறைச்சாச்சு. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வால்யூம் குறைக்க சொல்றாங்க. ஹலோ, சொல்லுங்க சுகந்தி. மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது மேடம். ஓகே. குழந்தை வந்து தங்க மாட்டுது. அப்படி தங்கினாலும் 3 மாசம் தங்குது. அதுக்கப்புறம் அபார்ஷன் இதா என்னன்னு தெரியல. அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த 2 கோடு வர மாட்டேது, 1 கோடு மட்டும்தான் மேடம் வருது. ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரெகுலரா வந்துகிட்டு இருந்துச்சு மேடம். ஓகே ஓகே. இப்போ வந்து 4 மாசம் தள்ளி வருது, 3 மாசம் தள்ளி வருது, 2 மாசம் தள்ளி வருது. டெஸ்ட் பண்ணா ஒண்ணுமே தெரிய மாட்டேது மேடம். ஓகே ஓகே. ஆக்சுவலி இர்ரெகுலரா இந்த 3 வருஷமும் இர்ரெகுலராவே தான் இருக்கா உங்களுக்கு? 3 வருஷமாவே இப்படிதான் மேடம் இருக்கு. ஓகே. உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் ஏதாவது செக் பண்ணிருக்கீங்களா? பண்ணினத்துக்கு கரைமுட்டை வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளவு செலவு பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணல மேடம். அப்படி விட்டுட முடியாதுமா. இர்ரெகுலாரிட்டி இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க பக்கத்துல இருக்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. ஓகேவா? உங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கிறதுனால தங்காத மேடம். என்னதுங்கம்மா? வெயிட் அதிகமா இருக்கிறதுனால குழந்தை தங்காதா? வெயிட் அதிகமா இருந்தா குழந்தை தங்காதா கேக்குறீங்களா? ஆமா மேடம். ஆக்சுவலா வெயிட் அதிகமா இருக்கிறது என்ன காரணத்தினால அப்படின்னு பார்க்கணும். தைராய்டு வேல்யூ அதிகமா இருந்தாலும் வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசிஓடி இருந்தாலும் வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரணத்தினால வெயிட் அதிகமா இருக்கோ அதை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெறும் வெயிட் அதிகமா இருக்கு, இது ரெண்டும் தொந்தரவே இல்லை, ஆனா வெயிட் மட்டும் அதிகமா இருக்குன்னா அது வந்து பெரிய தடையா இருக்காது குழந்தை தங்குறதுக்கு. வேற ஏதாவது காரணத்தினால வெயிட் இருக்கு அப்படின்னா அந்த காரணத்தை சரி பண்ணா மட்டும்தான் குழந்தை தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க பக்கத்துல இருக்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. அங்க ஃபீமேல் டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஃபர்டிலிட்டிக்காக. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மற்றும் கீதா. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆனதுல இருந்து ஒரு 4 days தள்ளி டேட் ஆயிட்டு இருந்தது. ஓகே. இப்போ இந்த மந்த் இன்னும் ஆகல, ஆனா லைட்டா ஒயிட் பட்டுட்டு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. 2 days இருக்குங்க. எவ்வளவு நாள் ஆகுமா மேரேஜ் ஆகி? 6 months. இல்ல, ஆக்சுவலி இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் ஆகி? 28 ஆன. இந்த 28 ஆகலைங்க, இன்னோட 6 days. வெயிட் பண்ணுங்க நீங்க. ஓகேவா? 40 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 40th டே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுங்க? அதாவது 10 days. இன்னும் 10 days. 30 plus 10 days. ஓகே. உங்களுக்கு 28 வரணும் இல்லையா? நவம்பர் 28 வரல, இப்போ டிசம்பர் வந்திருக்கு. ஆக்சுவலலி 6 இப்போ ஒரு 2 days வந்து ஒயிட்டிங் மாதிரி வருதுங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாதுமா, பயப்பட வேண்டாம். ஓகேவா? வைட் டிஸ்சார்ஜ் வந்துன்னா எந்த அதனால குழந்தை தங்காது அந்த மாதிரி எல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால எதுனா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு டிசம்பர் 8 வரைக்கும் செக் பண்ண வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் வரல அப்படின்னா நீங்க அப்போ வந்து ப்ரெக்கார்ட் யூரின் டெஸ்ட் வந்து செக் பண்ணி வீட்லயே பார்க்கலாம். 2 லைன்ஸ் வந்ததுன்னா அது பாசிட்டிவ், 1 லைன் வந்ததுன்னா நெகட்டிவ். 2 லைன்ஸ் வந்ததுன்னா பாசிட்டிவ்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலர் செக்அப்க்கு தாராளமா போகலாம். நெகட்டிவ்னு வந்ததுனாலும் அதுக்கப்புறம் ஒரு 10 days வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அகைன் அதே பிரெக்னன்சி டெஸ்ட் செக் பண்ணோம். அப்பவும் நெகட்டிவ் வந்ததுனா தான் பீரியட்ஸ் வர்றதுக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுக்கணும் நீங்க. ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சந்தியா பேசுறேம்மா, மாநில இருந்து கால் பண்றேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், எனக்கு மேரேஜ் 6 months ஆகுது. ஓகே. எனக்கு வந்து காலோடு கழிச்சு யூரின் வந்துட்டே இருக்கு மேம். நேத்துல லைட்டா எரிச்சலா இருக்கு. ஓகே. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கீங்களா? அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கேன். போன மாசத்துக்கு முன்னாடி 2 மாசம் டேட் தள்ளி போச்சு. ஓகே. குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல மேம், 6 months ஆகுது. ஓகே ஓகே ஓகே. கன்சீவ் ஆயிருக்கீங்களா இப்போ? இல்ல மேம், அது போன மாசம் 3ஆம் தேதி எனக்கு 2 மாசம் தள்ளி போய் 3ஆம் தேதி பீரியட் ஆயிட்டு மேம். ஓகே ஓகே. ஆக்சுவலி பயப்பட வேண்டாம். இப்போ வெயிட் பண்றீங்க நெக்ஸ்ட் பீரியட்ஸ்க்கு இல்லையா? வெயிட் பண்ணுங்க. 40 days ஆச்சு. அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த யூரின் ஃப்ரீக்வன்சி, யூரின் அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்னா
நம்ம தண்ணி எவ்வளவு குடிக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு ஈக்குவலா தான் யூரின் பாஸ் பண்றோம் அப்படின்னா பயப்பட வேண்டாம். இல்ல தண்ணி குடிக்கிறத விட அதிகமா யூரின் பாஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறத அதிகப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம பாடியில உள்ள வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாயிடும், நம்ம வீக்கா டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா? தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்கேஸ் நீங்க தண்ணி குடிக்கிறது கம்மியா இருந்து வாட்டர் யூரின் அவுட்புட் அதிகமா போகுதுன்னா கண்டிப்பா தண்ணி குடிக்கிறதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. வசந்திங்க மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே மேடம், வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்காக நான் பேசுறேங்க. சரி. அவளுக்கு வந்து மேரேஜ் ஆகி 1.5 years ஆச்சுங்க. ஓகே. அவளுக்கு இன்னும் கன்சீவ் ஆகலைங்க. பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ ஒரு 6 months இது ஜிம்முக்கு போய் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5 kg மேல குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து பீரியட்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு பீரியட்ஸ் ஆகி ஒரு 10 days கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க டாக்டர் சொன்னது என்னன்னா 45 days கழிச்சு அந்த செக் பண்ணிட்டு அப்படி இல்ல பாசிட்டிவ் இல்லைன்னா டேப்லெட் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது சாப்பிட்டு 1 weekல பீரியட்ஸ் ஆகுறா. அப்ப இப்ப வந்து என்ன ஆகுதுன்னு, இப்போ ஒரு 2 months அந்த வெயிட் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆன உடனே 10 days கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை பீரியட்ஸ் வந்துருது. 1 monthல 2 times பீரியட்ஸ் ஆகுறாங்க. கரெக்டா? என்னங்க மேடம்? ஒரே மாதத்துல 2 முறை பீரியட்ஸ் ஆறாங்க. ஆமாங்க. ஆனா அந்த 1 month ஈக்குவல்ல வர்றது இல்லைங்க. அந்த சைக்கிள் 10 to 15 days குள்ளரே சைக்கிள்ஸ் வந்துருது. நிறைய சைக்கிள்ஸ் இல்லைங்க. அந்த ஒரு டைம் பீரியட்ஸ் ஆகி 10 days கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்த டைம் நார்மலா ஆகுறது இல்லைங்க. அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டாதான் ஆகுறாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் தான், இன்னொரு 6 months வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைங்க அப்படின்னு. அவங்க ஏஜ் என்னம்மா? 25 மேடம். 25. அது நார்மல் தான். ஆனா வந்து பீரியட்ஸ் இந்த மாதிரியான 10 daysக்குள்ள வருது அப்படின்னா பிளட் லாஸ் நிறைய இருக்கும். அதனால அவங்க அனிமிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. என்ன காரணத்தினால அவங்களுக்கு அந்த மாதிரி 10 daysல வருது, அதுக்கப்புறம் திரும்ப மெடிசன் எடுத்தாதான் வருது, என்ன காரணம் அதுக்கு பிஹைண்ட் தட் அப்படிங்கறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்குமா. நீங்க அவங்களையும் கூட்டிட்டு அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நேர்ல வந்து பாருங்க. பாசிட்டிவ் கோயம்புத்தூர்ல எங்க மேடம் பக்கத்துல இருக்குங்க? கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம்ல இருக்குமா. ஓகே ஓகேங்களா? நீங்க நேர்ல போய் பாருங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இது தவிர இப்ப பெண்களுக்கான பிரச்சனைகள் நம்ம பேசுறோம். ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா? ஆக்சுவலி கேர்ள்ஸ் ஷுட் பி அவேர். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து அதுக்குரிய விழிப்புணர்வு இருக்கணும். இப்போ யூரின் இன்ஃபெக்ஷனால பர்னிங் எரிச்சல் இருக்கு, அரிப்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து எடுத்து சொல்லணும். அது மூலமா தான் நம்ம அவேர்னஸ் கொண்டுட்டு வர முடியும். உடனே இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராணிங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? எனக்கு குழந்தை கல்யாணமாயி 4 வருஷம் ஆச்சுங்க. சரிங்கம்மா. 2 குழந்தை பிறந்து இறந்துருச்சுங்க. குழந்தைக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். ஓகே. 2வது குழந்தைக்கு வளர்ச்சி கம்மியா இருந்துச்சுங்க. சரிங்கம்மா. இப்ப பிறந்து 25 நாள் தான் ஆச்சுங்க. எதனால இந்த ப்ராப்ளம் வருதுங்க? நீங்க உங்க திருமணம் வந்து சொந்தத்துல பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க. உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன் முன்னாடி, அதாவது மாமா பையன் அத்தை பையன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் ரிலேஷன்லாம் கிடையாது இல்லையா? இல்லைங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஃபேமிலியில, அதாவது உங்களோட அப்பா அம்மாக்கோ இல்ல அவங்களோட அப்பா அம்மா ஹிஸ்டரியில யாருக்காவது ஃபேமிலியில அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அது மட்டுமே காரணமா? அது வந்து ஒரு 50% தான் குழந்தை இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல அதுவும் தவிர உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் டெலிவரிலையும் டெவலப்மெண்டல் ஹிஸ்டரியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குரோமோசோமல் ஸ்டடி பண்ணணும். நம்ம அதுல வந்து என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அடுத்த பேபி வந்து நார்மலா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க நியர்பை பிரான்ச்க்கு வாங்க. ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சுமித்ரா மேம். சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன மேம்? டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேமா. 6 months ஆகுது. சரி. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் நீர்க்கட்டி ப்ராப்ளமும் இருக்கு. சரிங்கம்மா. ஆக்சுவலா டாக்டர் கிட்ட போயிட்டு தான் இருக்கேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ நீங்க வெயிட் கம்மி, பீரியடும் சரியா வர மாட்டேங்குது. ஓகே. சொன்னாங்க. இப்போ எனக்கு 20 ஏஜ் ஆகுது, 21. ஸோ 56 kg இருக்கேன். அவங்க சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணாதாம அது நீர் கட்டியும் சரியாகும், ஸோ பீரியடும் கரெக்டா வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. அதுக்கு பட் நான் ட்ரை பண்றேன் வெயிட் கம்மி பண்றதுக்கு. ஆனா அது அவ்வளவா ரெஸ்பான்ஸ், வெயிட் கம்மி ஆக மாட்டேங்குது.
ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப அவசியமா, அது கூட டயட்டையும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பா வெயிட் குறையும். அதற்கான மருந்துகளும் சிலது இருக்கு. ஆக்சுவலி நம்ம தைராய்டு பிளஸ் பிசிஓடி ரெண்டையும் சேர்த்து குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் நிறைய இருக்கு. அது கூட சேர்ந்து எக்ஸசைஸ் அண்ட் டயட் ஷார்ட்டும் வந்து இங்கே கொடுப்போம் நாங்க. பிளஸ் எக்ஸசைஸஸும் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யும் போது வெயிட் ஈஸியா குறையும் அப்படிங்கறதையும் நம்ம பாசிட்டிவ் ஹோமியோபதியில டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா அதற்குரிய வழிமுறைகளையும் மருந்துகளையும் கொடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனும் ஆயிடும். அது கூட சேர்த்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் ரெக்கவர் ஆயிடும்மா.